மேடம் இதெல்லாம் பண்ண சாரி. ஏய் ஃபர்ஸ்ட் எய்ட் தானியா மேம்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இது ரத்த பூமின்னு புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. தெரியாம பட்டது. ஏய் மேம் she came I just தெரியாம kept my பட்டதா hand. தெரியாம பட்டதா நான் என்ன பண்ணனே என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? அவனுக்கு தெரியல மாமா. தெரியாம தான் பண்ணிருக்காங்க. தெரியாம தெரியாம தெரியாம. பண்றாங்க. இப்போ உன் டேபிள் இல்ல ஏன் அவன் அவ்வளவு ஹைப்பரா இருக்கான்? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இல்ல இல்ல hyper ஆ இல்ல இருக்கான்டா. இல்ல இல்ல நான் தான் அவனை போய் நோண்டினேன். போ நீங்க போங்க அவங்க தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளி சீசன் 6 சண்டே எபிசோட்ல, அதாவது ஜூலை 27th எபிசோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா உமேர் கிட்ட இருந்து கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்காக லக்ஷ்மி மேம் ட்ரை பண்ணாங்க. சும்மா விளையாட்டுக்காக பண்ணாங்க. அப்போ உமேர் கையில் வச்சிருந்த கத்தி தெரியாமல் லக்ஷ்மி மேமை கீறிடுச்சு. அதை உமேர் வாண்டடாக பண்ணலை, பியோர் ஆக்சிடென்ட் தான். அண்ட் ஹைப்பராகவும் அந்த டைமில் வந்து உமேர் இல்லை. இப்படி நடந்தோடனே லக்ஷ்மி மேமுக்கு அடிபட்டுருச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்க வாங்கன்னு கத்தி கூப்பிட்டுட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரும் பேசும் பொருளாயிடுச்சு. அதாவது ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டீங்க, போய் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்க மாட்டீங்களா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துக்கு புகழ் கூட வந்துட்டு சொல்லுவார், என்ன இவ்வளோ ஹைப்பராக இருக்கான், அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அப்போ கூட லக்ஷ்மி மேம் சொல்லுவாங்க, இல்லை வேணும்ட்டே அவன் பண்ணலை, தெரியாமல் தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இது ஒரு ரேஸ் காம்படிஷன், டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ உமேர் அவரோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. மோர் ஓவர் அவர் ஒர்க் அவுட்லாம் பண்றதுனால இந்த மாதிரி காயங்கள்லாம் அவருக்கு பெரிய காயங்களாவே தெரிஞ்சிருக்காதோ என்னமோ தெரியல. ஸோ இவர் அந்த விஷயத்த பெருசுபடுத்தல. ஆனா அவருக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்க தான் செய்யுது. அதனால அவருக்கு டைம் கிடைக்கும் போது அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை லக்ஷ்மி மேம்க்கு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. லக்ஷ்மி மேம் கூட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராஜுவை எல்லாரும் டேஞ்சர் ஜோன் போயிடாதீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது உமேர் மட்டும்தான் ராஜு கிட்ட வந்து அவருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்க்குற நம்மள சில பேருக்கு தெரியும், உமேர் அண்ட் ராஜு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ தடவை உமேர் அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ணி அதை லக்ஷ்மி மேம்க்கு கொடுத்தா கூட லக்ஷ்மி மேம்க்கு அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஸோ ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி கொண்ட ஒரு பர்சன் தான் அவர். இந்த லக்ஷ்மி மேம் அண்ட் உமேர் இன்சிடென்ட்ல சில பேர் வந்து உமேருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சில பேர் வந்து உமேரை ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. இதுவே ராஜுக்கும் நந்தகுமாருக்கும் நடந்திருந்தா இவர் பின்னாடியே போய் சாரின்னு சொல்லிட்டு இருப்பாரு. லக்ஷ்மி மேம்ங்கிறதுனால இவர் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. அவர் எல்லார்கிட்டயும் இறக்கத்தோட நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ ரத்தக்காவு வாங்கினாலும், அதாவது லக்ஷ்மி மேம்க்கு இவ்வளோ அடிபட்டாலும் கடைசியில யாரு ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் இப்ப வரப்போற கிளிப்பிங். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சூப்பர் இல்ல டாப்ல இருக்கிறது மட்டும் இல்லாம ஷெஃப் வீக்கும் வாங்குன லக்ஷ்மி மேம் யூ கோனா கெட் தி கோல்டன் ஹார்ட் அண்ட் தி கோல்டன் ஆப்ரன். Congratulations. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டைம் ஏப்ரல். Here we go with the golden net for the ஷெஃப் ஆஃப் தி I love this. எடுத்துட்டு போங்க மேடம் வீட்டுக்கு. நக்கல்யா அவனுக்கு. இன்னைக்கு லக்ஷ்மி மேம் அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ண முடியாதப்பவே சொன்னாங்க, நான் தான் இந்த வாரம் கண்டிப்பா ஷெஃப் ஆஃப் த வீக் அடிப்பேன்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரியே இந்த வாரம் செகண்ட் டைமா அவங்க ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க கோல்டன் ஏப்ரன் வாங்குறாங்க. அதாவது டோட்டல் ஸ்கோர் போர்டில் யார் டாப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கோல்டன் ஏப்ரன் கொடுப்பாங்க. இதுதான் எலிமினேஷனுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி மேம் தான் டாப்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் அந்த கோல்டன் ஏப்ரனும் போயிருக்கு. ஸோ அதுதான் லக்ஷ்மி மேம் சொல்லிட்டே போறாங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோல்டன் ஏப்ரன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஷோல அட்வான்டேஜ் டாஸ்க் உமேர் வின் பண்ணி அது லக்ஷ்மி மேம்க்கு தான் வந்து கொடுப்பாரு. ஸோ அப்படி டார்ச்சர் பண்ற உமேரோட வேஷத்திலேயே வந்த குரேஷியே இன்னைக்கு லக்ஷ்மி மேமோட பேர் பண்ணி இந்த வின்னிங் மொமெண்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. செகண்ட் பிளேஸ்ல வந்தது பிரியா ராமன் மேம், தேர்ட் பிளேஸ் ஷபானா அண்ட் ஃபோர்த் பிளேஸ் மதுமிதா. ஸோ இந்த செலிப்ரேஷன் நடக்கும்பொழுது பார்த்தா மதுமிதாவை எங்கேயுமே காணும். ஒரு ஃப்ரேம்ல கூட சொல்லியிருப்பாங்க லக்ஷ்மி மேம் மது எங்கன்னு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி மதுமிதா ஃபோர்த் பிளேஸ் அப்படின்னு சொன்ன உடனே மதுமிதாக்கு முகம் கொஞ்சம் மாறிடும் தான். என்ன நடந்ததுன்னு தெரியல. லாஸ்டா பார்த்தா மதுமிதாவை காணும். எனிவே வழக்கம் போல இவங்களுக்கு எல்லா கிஃப்ட் ஹாம்பர்ஸும் கொடுத்துட்டு அந்த ஸ்பின்னர் வீல்ல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேம்க்கு ஏசி கிடைச்சது. லாஸ்ட் டைமே அவங்களுக்கு கிடைச்ச டிவியை தன்னோட பேர் பண்ண சௌந்தர்யாக்கே விட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடவை லக்ஷ்மி மேம் ஏசி வின் பண்ணாங்க. அந்த ஏசியை குரேஷிக்கே கொடுத்துட்டாங்க. இவங்க ஒருத்தர் மட்டும்தான் தனக்கு கிடைக்கிற எல்லா கிஃப்டையும் கோமாலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக லக்ஷ்மி மேம்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லலாம். ஸோ லக்ஷ்மி மேம் வின் பண்ண ஏசி இப்போ குரேஷி வீட்டுக்கு போக போகுது. இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது 2 பேர், ஐடி நந்தகுமார் அண்ட் ராஜு.
அநேகமா இன்னும் 2 வாரத்துல இன்னொரு எலிமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப யார் போக போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த வாரத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.